இவர் இங்க உச்சமாகும் போது எப்படி சார் இருக்கும்னா ராஜா மாதிரி இருக்க போறீங்க. ராஜா மாதிரி இருக்க போறீங்க. சுகபோகி சுகமேன்மையான வாழ்க்கையை கொடுக்க போறாங்க. குருவுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது. சந்திரன் மேலேயே குரு பார்க்கிறாரு. வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகாமன். நமது அன்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்குங்க. அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும், அதாவது வருட பலன் நம்ம சொல்லுவோம். ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ நீ முழுசா பாத்தீங்கன்னா இந்த 2026 எப்படி முழுசா ஒரு கிளாரிஃபையா தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேங்க. இந்த வீடியோக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வேலையில இருக்கவங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேங்க. பதவி உயர் இருக்குமா, சம்பள உயர் இருக்குமா, ப்ரொமோஷன் இருக்குமா, இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலத்துல நீங்க தேடலாமா, இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க. கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா, மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் சொல்லி இருக்கோங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், படிப்பு நன்றாக இருக்குமா, படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா, உதவிக்காரனா சப்போர்ட்டிங் கிடைக்குமா, படிக்கிறது சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருப்பாங்க, சப்போர்ட்டிங் இருக்காது. ஸோ அது மாதிரி சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது, வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா, படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமாங்கிறது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன். கடன் அடையுமா அடையாது, பாதி பேர் கடன்ல இருப்பாங்க. இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது, பல பேர் கவர்மெண்ட்டை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாது, கடன் நீங்குமா நீங்காதான். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள், சீனியர் சிட்டிசன், இல்லத்தரசிகள், அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குறது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மிடில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள், நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள், இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இறைவன் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம்னு தெளிவா நம்ம சொல்லியிருக்கோங்க. ஆகையினால இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ண சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா 98.9 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இல்லது முதல் முறை வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டுங்க. விருச்சிக ராசி 2026 புத்தாண்டு ராசி பலன். இந்த புத்தாண்டுங்க பாத்தீங்கன்னா புதுமையான ஆண்டு மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இதுவரையில் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026. வாங்க 2026 நீங்க வெல்கம் பண்ணிட்டு இப்படி பார்க்கலாம் வாங்க. 2025 எப்படி சார் இருக்குன்னா வெளில சொல்ல முடியாத அளவு கஷ்டம். ஏன் நான் சொல்றேன்னா தனக்காரன் 2ஆம் இடத்து அதிபதி குரு பிளஸ் 5ஆம் இடத்து அதிபதி குரு. இவர் புதனோட வீட்டுல 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். தனக்காரகன் 2ஆம் இடத்துக்கு அதிபதி, சொல்வாக்கு செல்வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நேரம் போல ஒரு நேரம் வீட்டுல நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா காலை நல்லா அன்பா பேசியிருப்போம், மத்தியானம் சண்டை போட்டிருப்போம், நைட் நம்ம பேசவே இருக்க மாட்டோம். அப்போ டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வெளிப்பட்டு இருக்கும்னு சொல்லலாம். அதே சமயத்துல இந்த விருச்சக ராசி எப்படிப்பட்டதுன்னா, விருச்சக ராசிங்கிறது காலபுருஷனுக்கே 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம். அப்போ 8ஆம் இடங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைச்சி வைக்கக்கூடிய இடம்ங்கிறது 8ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கே 8ன்னா உங்க வாழ்க்கை முழுக்க போராட்டங்கள் இருந்துகிட்டும் இல்லைன்னு சொல்லுவோம். விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான சோகம் இருக்கும், ஆனா வெளில பார்க்க தெரியாது. இப்போ ஒரு பாம்பு புற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாம்பு புத்தை நீங்க எட்டு இருந்து பாத்தீங்கன்னா பாம்பு புத்து மாதிரி தெரியும், கிட்ட பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். ஆனா அந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்கா, பாம்பு இல்லையா, கரையா இருக்கா, கருநாகம் இருக்கா, ராஜநாகம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதாங்க விருச்சிக ராசிகளை பார்க்கும்போது எப்படின்னா அவன் நல்லா இருக்க மாதிரிதான் தெரியும். அவனுக்கு கிடப்ப நல்லா, அவன் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கஷ்டங்கள் சோகங்கள் எண்ணிலடங்க கஷ்டங்கள் இருக்கும். அதிலிருந்து 2025 உங்களுக்கு மறக்க முடியாத ஆண்டதுன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள். நீங்க நல்லதுன்னு செய்ய போய் கெடும்பா மாறிச்சு. நல்லதுன்னு செய்யதான் சார் நான் போனேன், நல்லதான் சார் நான் பண்ணேன்,
ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ற அளவுக்கு 2025. ஏன் நான் சொல்றேன்னா, பிள்ளையாருன்னு பிடிக்க போயிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா பூதமா மாறின கதை மாதிரி இருக்கும் அவருடைய 2025ஆம் ஆண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயே பெரிய அளவு ஒற்றுமை இல்லை சார். கணவன் மனைவிக்குள்ளேயே பெரிய அளவு ஒற்றுமை பிரிஞ்சு இருக்கீங்க. பாதி பேரை மனைவியை டைவர்ஸ் பண்ற வரைக்கும் போயிருப்பாங்க. சில பேர் வந்து ஒன்னா இருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து கருத்து வேறுபாடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்க பல பேர். இப்படி இந்த கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய அந்த இடம் கோயிலாக இருக்கிற மாதிரி 2026 அற்புதமான ஆண்டா இருக்குங்க. 2026ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரையில் நீங்க காத்து இருக்கணும். 2026ல ஜூன் மாசம் வரையில கஷ்டமா தான் இருக்கும். அதுலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு நல்லா வந்து இட்ஸ் கேரண்டட். ஏப்ரல் வரைக்கும் கவனமா இருங்க. வேலையில, கணவன் மனைவி வாழ்க்கையில, அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் வகையில கவனமா இருங்க. குழந்தைகள் வகையில கூட நீங்க தேவையில்லாத ஈடுபாடுகள் வச்சுக்காதீங்க. சைலண்டா இருக்குது பெட்டர். இப்ப எப்படிலாம் அப்படின்னு கண்டிப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜாக்பாட்லயும் ஜாக்பாட், அற்புதமான ஜாக்பாட். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடுனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டம சனி. அப்போ எப்படி வருது பாருங்க. 9ஆம் இடத்துல குரு வந்து ஆட்சியாக போறாருங்க. குரு 2ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி என்ன பண்றாரு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சியாக. எவ்வளவு பெரிய அருமையான யோகம் தெரியுமா? என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாங்க. எல்லாமே அவ்வளவு யோகமா இருக்குங்க. 2ஆம் இடம் இல்லைங்களா, தனம் குடும்பம் வாக்கு இல்லையா. இவர் வந்து இங்க வந்து ஆட்சி உச்சம் ஆகும்போது சார் இருக்கும்னா ராஜா மாதிரி இருக்க போறீங்க. ராஜா மாதிரி இருக்க போறீங்க. சொல்வாக்கு உயரும், செல்வாக்கு உயர போது. உங்க மேல இது வரைக்கும் இருந்த களங்கம் எல்லாமே காணாம. அவரை கூப்பிடியா, முதல்ல அவரை கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ்ல உட்கார வை, அவருக்கு இந்த பொன்னாடைய போத்தி, அவருக்கு இந்த பதக்கத்தை கூடிய, அவருக்கு இந்த பாராட்டக்கூடியன்னு உங்களை பாராட்டி புகழக்கூடிய காலமாக மாறப்போகுது. இப்ப வாங்க குருவோட பாடுகள் வச்சு எப்படி பார்ப்போங்க. குரு தனக்காரகன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு எப்படி சார் இருக்கும்னா, இந்த 9ஆம் இடத்துல குரு அமர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சுகமேன்மையான வாழ்க்கையை கொடுக்க போறாங்க. எப்படி கொடுக்க போறாங்க? குருவுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது. சந்திரன் மேலேயே குரு பாக்குறாரு. குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆக போகுதுங்க. குரு சந்திர யோகம் என்ன, இது 2026 என்னதான் அசிங்கமா திட்டி கழுவி ஊத்திருந்தா கூட அவனே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை தாங்குவாங்க. எப்படி நம்ம செஞ்ச அந்த கஷ்டங்கள், நம்ம கொடுத்த துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நட்புறவாடுவாங்க. உங்க மேல இருந்த அந்த கரைகள் கலங்கங்கள் அனைத்தும் நீங்க போகக்கூடிய காலம். ராசிய குரு பார்க்கும் போது எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. அவரா இவர் அப்படி இருந்தாரு, அவரா இப்படி, அது மாதிரி முன்னேற்றம் வரப்போது. கவலை வேண்டாம், நல்லவரா மாற போறீங்க. என்னதான் தீய பழக்கம் இருந்தாலும் எல்லா தீய பழக்கம் மாறி நல்லவரா மாறி நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல முன்னேற்றம், உங்க மேல ஒரு வெளிச்சம் விழ போகுது. இது வரைக்கும் இருட்டுல கிடந்தீங்க, இனிமே வெளிச்சத்துக்கு வரப்போ போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. காசு பணம் மழை எல்லாமே 2ஆம் இடத்துக்கு உங்களை பார்க்கும்போது காசு மழை பொய்யுங்க, பண மழை வருங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை அவர் பார்க்க நண்பர்கள் வகையில இருந்த ஏமாற்றங்கள் நீங்க எவ்வளவோ நண்பர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இப்ப அது எல்லாம் திரும்பி வரப்போகுது. என்னைக்கோ ஒரு காசை கொடுத்த காசு நண்பருக்கு திரும்பி அவரே வந்து மச்சான் காசை வச்சுக்க மச்சான், ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டம் நான் எடுத்துட்டு போயிட்டேன் என்ன மனுச்சு சொல்லி இழந்த காசை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரமா இருக்குங்க. உங்களுடைய நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்துல நல்லா இருக்க போறாங்க. உங்களுக்கு நல்ல விதத்துல உதவியா இருக்க போறாங்க, நட்புறவா இருக்க போறாங்க. நண்பர்கள் மூலியமா ஆதாயம் உண்டு. இழந்த காசு திரும்ப கிடைக்க போகுது. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க போகுது. இழந்த செல்வாக்கு திரும்ப கிடைக்க போகுது. புதிய நல்ல நண்பர்கள், நல்ல கான்டாக்ட்ஸ் உங்ககிட்ட வரப்போகுதுங்க. அதே மாதிரி குருவுடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் பார்வைங்கிறது 5ஆம் இடத்துல சனி மேல இருக்கு. சனி மேல குரு வேலையில டாப்பா வரப்போறீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வேலையில ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்ட போறீங்க. 5ஆம் இடங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போக போறீங்க. குலதெய்வ ஆலயத்தை போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ண போறீங்க. 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த 2026 ஜூன் மாதம் டாப்பா வர போறீங்க. குலதெய்வம் மனசுல இருந்த ஆசைகள் எல்லாம் இருக்கு. குலதெய்வத்தை போய் பார்க்கணும், குலதெய்வத்தை கும்பிடு போடணும், குலதெய்வத்தை ஒரு பூசையை போட்டுட்டு 4 பேருக்கு அன்னதானம் போட்டு வந்து பாருங்க. உங்க மனசுல என்னென்ன ஆசையோ அத்தனை ஆசை நிறைவேறும்.
பிள்ளைங்க வழியில முன்னேற்றம் வரப்போகுதுங்க. புத்திர வகையில முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. வேலையில லீடர்ஷிப் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுக்கும் போது என்ன சார் டிராபேக் இருக்குன்னா, டிராபேக் என்னன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த கணவன் மனைவி வாழ்க்கை மாறும். எப்படி சார் கணவன் மனைவி வாழ்க்கை போகுதுன்னா, காலைல பார்த்தா சாந்தமா பேசுவார், நல்லா அன்பா பேசுவார். மத்தியானம் பார்த்தா சண்டை போடுவார். ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டார். மனைவியா இருந்தா மனைவி, கணவனா இருந்தா கணவன். புரியுங்களா? இல்லற வாழ்க்கையில விரிசல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு இங்க பார்க்கும்போது சனியோட பார்வையை சுபப்படுத்தும். அப்ப ஜூன் மாதம் வரையில கவனமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த குடும்ப பிரச்சனை நீங்கிடும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுங்களா இந்த சேமிப்பு வகையில இந்த பிரச்சனைகள் நீங்கிடும். புரிதல்ல? உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும். என்ன பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேலோங்க நிலையாதான் இருக்கு. உங்களுடைய பெயர் புகழ் மேலவங்களுடைய காலமா நான் பார்க்கப்படுறேன். ஓவராலா எடுத்து பார்க்கும் இல்லத்தரசிகள் எப்படி இருக்குன்னா, இல்லத்தரசிகளுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃப் பீரியடா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கிங் மேக்கர்ஸ் மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்லா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்த அளவுக்கு இருக்கும். புரியுதுங்களா? படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்க, படிக்கின்ற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் படிப்புல இருந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி படிச்சிருக்கோம். புரியல? எனக்கு மைண்ட்ல ஏறலப்பா, நான் படிச்சு அப்படியே கடை கடை எழுதிடுறப்பா, மனப்பாடமா எழுதிடுறப்பா சொல்லாங்க இல்லைங்களா? அப்படியே படிச்சுட்டு அப்படி எழுதுறேன். அது மாதிரி எழுது. இனிமே அந்த பாடங்கள் எளிமையாக உங்களுக்கு புரியும். முதல் பாயிண்ட், எளிமையா உங்களுக்கு புரியும். புரிஞ்சு நல்லா நீங்க படிக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும். நல்லா படிச்சா நல்ல மார்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லைங்களா? சீனியர் சிட்டிசனை எடுத்து பார்க்கும்போது ஹெல்த் விஷயத்துல கவனமா இருங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். அஜீரண கோளாறுகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ உடல் நலம் மிக கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல குரு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பார்க்கும்போது புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட்கள் வரும். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட வருவதற்கும், அதே மாதிரி நீங்க வேலையில நல்ல ஒரு டெவலப் ஆகி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. 60 வயசுக்கு அப்புறம் ஓய்வுல கூட நான் போய் வேலைக்கு செய்யறேன், நான் வேலை செய்து 10 ரூபா சம்பாதிக்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு தாட்ஸ் கூட வரும். அது நீங்க செய்யறதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் கூட வரும். வேலையில இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் எப்படி சார் இருக்கு, வேலையை செய்யறவங்களுக்கு தொழில் சங்கம் எப்படி சார் இருக்குன்னா, தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தொழில்ல முன்னேற்றம் வரப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிளியர். வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய வேலை வாய்ப்புகளும் வரும். வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்புகளும் வரும். தொட்ட காரியம் துலங்கும். ஆனா முயற்சிகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வேலை கிடைச்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டா பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிங்க. அடுத்தபடியா வர உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும், வயிற்றுல அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் வர்றதற்கு, சில நேரங்கள்ல உணவு ஒத்துக்காம வாமிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ அதே மாதிரிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சூடான உணவை எடுத்துக்கோங்க. சரியான உணவு பழக்க முறையை நீங்க கையாளும் போது இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வந்துடலாங்க. சார் வழிபாடுகள் என்ன சார் வழிபாடுகள் சொல்றீங்க, என்ன சார் வழிபாடு நான் பண்ணலாம்னா, உங்களை எடுத்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க. சோ என்னன்னா இது எப்படின்னா விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய துர்காதேவி அம்மனை வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு பிளஸ் கற்பக விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து பொதுவான ராசி பலன். இந்த பொதுவான ராசி பலன் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் உண்டு. இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க. சார் நான் இப்ப மேச ராசியா இருக்கேன் சார், நான் மேச ராசி பாத்துட்டீங்களா சார், லக்னம் மேல் லக்னம் சார், அப்ப மேச ராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க. உங்க லக்னம் வீடியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்து இந்த ராசி பலன்கிறது பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில உங்களுக்கு இயங்கும்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னம் இருக்கு பாத்தீங்களா, லேண்ட் போட்டுருவாங்க ஜாதகம். இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு பாத்தீங்கன்னா 12 பாவங்கள் இருக்கும். இந்த 12 பாவங்களையும் நவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவ கிரகங்கள் லக்ன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும், அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும், அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனோட புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும். அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு இருக்கும் பார்த்துக்கும்.
அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேதுக்கள், குரு. இது 3 மிக முக்கியமான கிரகம். இந்த சனி, ராகு, கேது, குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகியா. யோகினா நண்பர், நல்லது செய்யக்கூடிய. அவயோகினா கெட்டவர், ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்ல தசை நடக்கும், நல்லதா நடக்கும். கெட்ட தசை நடக்கும், கெட்டதா நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா, உங்க லக்னத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா, உங்க ராசிக்கு ராகு கேதுக்கள் நல்லதா கெட்டதா. சோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு. சோ உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க. உள்ளதே உள்ளபடி சொல்ற ஜோசியத்தை பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான், பரம்பரை வழி வீரர். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்பன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள் ராகு, கேது, குரு, அதே மாதிரி சனி, இந்த 4 கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது, உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. நடப்பு திசைய பிளஸ் இந்த 2026 புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா? அந்த பரிகார ஸ்தலங்கள் போங்க. அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த பலன்கள் 100% மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு செல்வன், உங்கள் வீட்டு பிள்ளை கார்த்திக். நன்றி, வணக்கம்.